வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த ஒரு விவசாயி ஏதோ ஒரு என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன பண்ணுறத அவர்கிட்டே கேட்கலாமா? கேட்கலாம் வாங்க. இதே அரிசெஞ்சி உரம் ஆர்ஜினில் இருந்தால் கொடுத்த உரம். இது வந்து ரெண்டு மூடை டிஏபிக்கு உள்ள சமமான உரம். இந்த பாருங்கள், 2 மூடை 100 கிலோவுக்கு அரை கிலோ தான். இந்த அரை கிலோ பாக்கெட். இது 1ஆம் நம்பர் பாக்கெட்டு. இதுவும் அடி உரந்தேன். இந்த அடி உரம் இதுதான் உரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குருணை மாதிரி இருக்கும். இது ரெண்டையுமே வந்து ஒரு 3-4 லிட்டர் தண்ணியில் வந்து இதை கரைக்கணும். பாருங்கள் இதை கரைக்கிறாங்க பாருங்கள். இது வந்து 2 மூடை காம்ப்ளெக்ஸுக்கு சமமான உரம். 2 மூடை காம்ப்ளெக்ஸ் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும்? அந்த 2 மூடைக்கு சமமான ஒரு பாக்கெட்டு பாருங்கள். இத்தனூன்னு பாக்கெட்டு எவ்வளோ வேல்யூ வச்சுருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே அரை கிலோ. அந்த அரை கிலோ உரத்தில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ விவசாயி வந்து எதை நம்ம பயன்படுத்தினா நம்ம எந்தெந்த வகையில் மகசூல் அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிறத விவசாயிக்கிட்ட கற்றுக்குங்க. தண்ணியில் கொட்டுறாங்க. இது தாங்க 2 மூடை டிஏபிக்கு சமம். சரிங்களா? ஹரி சஞ்சீவினி உரம், அடி உரம். இது அதெல்லாம் கூட போடுற அடி உரம். இது 1ஆம் நம்பர் பாக்கெட். 1ஆம் நம்பர். இன்னும் இதில் வந்து இன்னும் 2, 3, 4 பாக்கெட் இருக்குது. அந்த 3 பாக்கெட்டை வந்து 1, 2, 3 வந்து 2, 3, 4 வந்து ப்ரேயர் பண்ணாங்க. கொடியில் வந்து இந்த மாதிரி மேலே ப்ரே பண்ணணும். இந்த சவுக்கொடியில் மேலே மருந்து அடிக்கணும். அடிச்சிங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும். நல்ல பிஞ்சு நிற்கும், நல்ல பூ நிற்கும். உங்களுக்கு கொடி வந்து வாடாமல் குளுகுளுன்னு இருக்கும். தண்ணி நீங்கள் லேட்டாக விட்டால் கூட தண்ணி வந்து உங்களுக்கு தாங்கி கொடுக்கும். அப்போ டக்குன்னு இப்போ நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடுறதுக்கும் 10 நாளைக்கு ஒரு தண்ணி அவரைக்கு மாதிரி விடுறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். தண்ணி இல்லாதவங்க இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அதிக உரத்தை வாங்கி போட்டு கொடியை சீக்கிரமாக கொண்டுறாதீங்க. சரிங்களா? இந்த விவசாயியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த உரம் கரைச்சா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது தாங்க இந்த உரம். இந்த மாதிரி தாங்க கரைக்கணும். இதை 200 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துடணும். அவ்வளோதான். இந்த வேலை பார்க்க மாட்டிங்களா? இதில் நாங்கள் என்ன மாயம் எதுவும் போடுறோமா இல்லை மந்திரம் எதுவும் போடுறோமான்னு பாருங்கள். இது தாங்க விவசாயியோட சீக்ரெட். சரிங்களா? அப்போ தெரிஞ்சுக்கோங்க. விவசாயிகள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எங்களை அணுகுனீங்கன்னா இந்த உரத்தை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். இந்த உரம் எப்படி வருது என்னன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கேளுங்க. உரம் வேணுங்கிறவங்க நாங்கள் வாங்கி தர்றோம். எங்களுக்கு எதுவும் இதில் கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எங்களை போல் வர்ற சம்சாரிகளும் நல்லா இருக்கணும், விவசாயி நல்லா இருக்கணும். அதுதான் எங்களோட எண்ணம். வேறு எண்ணம் எங்களுக்கு கிடையாது. சரிங்களா? வாங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.